எவ்வளவு விலை கொடுக்கவும் தயார்? விவசாயிகள் மீனவர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மீனவர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் நூற்றாண்டு மாநாட்டில் பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் மீனவர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது எனவும், விவசாயிகளின் முன்னேற்றமே நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக தனிப்பட்ட முறையில் எவ்வளவு விலை கொடுக்கவும் தயாராகவே இருக்கிறேன் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வர்த்தக ஒப்பந்தத்தில் வேளாண் துறையை சேர்க்க வேண்டும் என அமெரிக்கா நிர்பந்திக்கும் நிலையில் பிரதமர் திட்டவட்டமாக இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. இந்திய பொருட்கள் மீதான 25% வரி விதிப்பு முறையை அமல்படுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்போது கூடுதலாக 25% வரியை இந்தியா மீது விதிப்பதாக அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக 50% வரியை விதித்திருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பிரதமர் மோடி பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக விவசாயிகள் மீனவர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்கள் மீது ஆகஸ்ட் 1ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை முதல் 25% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்திருந்த அதிபர் ட்ரம்ப் தற்போது இந்தியாவுக்கான வரியை 50% உயர்த்தி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப், இந்தியா அமெரிக்காவுக்கு நல்ல நண்பராக இருந்து வந்தாலும் கூட வேறு எந்த நாடும் வசூலிக்காத அளவிற்கு அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி வசூலிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான பணமாற்ற வர்த்தக தடைகளை இந்தியா கொண்டிருப்பதாகவும் இந்தியா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை விதித்ததோடு ஏற்கனவே விதிக்கப்பட்ட 25% வரியுடன் கூடுதலாக 25% வரியை இந்தியா மீது விதிப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விமர்சனங்களை பிரதமர் மோடி வைத்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்களுடைய நூற்றாண்டு மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, விவசாயிகளுடைய முன்னேற்றமே நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுடைய நலனுக்காக தனிப்பட்ட முறையில் எவ்வளவு விலை கொடுக்கவும் தயாராக இருப்பதாக கூறியிருக்கக்கூடிய பிரதமர் மோடி, வர்த்தக ஒப்பந்தத்தில் வேளாண் துறையை சேர்க்க வேண்டும் என அமெரிக்கா நிர்பந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பதிலடியை மறைமுகமாக பிரதமர் மோடி இந்த MS சுவாமிநாதன் மாநாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலமாக பதிலடி கொடுத்திருக்கிறார். விவசாயிகள் மீனவர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி விக்னேஷ். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். இந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். फसलें भी जलवायु के अनुकूल बनेगी। आज जब हम क्लाइमेट एडेप्शन की बात करते हैं तो महसूस होता है कि वो कितना आगे की सोचते थे। साथियों, आज दुनिया भर में बायोडायवर्सिटी को लेकर चर्चा होती है। इसे सुरक्षित रखने के लिए सरकारें अनेक कदम उठा रही हैं, लेकिन डॉक्टर स्वामीनाथन ने एक कदम आगे बढ़ते हुए बायो हैप्पीनेस का आइडिया दिया। आज हम यहां इसी आइडिया को सेलिब्रेट कर रहे हैं। डॉक्टर स्वामीनाथन कहते थे कि बायोडायवर्सिटी की ताकत से हम स्थानीय लोगों के जीवन में बहुत बड़ा बदलाव ला सकते हैं। लोकल रिसोर्सेज के इस्तेमाल से लोगों के लिए
आजीविका के नए साधन बना सकते हैं। और जैसा उनका व्यक्तित्व था, अपने आइडियाज को वो जमीन पर उतारने में माहिर थे। अपने रिसर्च फाउंडेशन के द्वारा उन्होंने नई खोजों का लाभ किसानों तक पहुंचाने का निरंतर प्रयास किया। हमारे छोटे किसान, हमारे मछुआरे भाई बहन, हमारे ट्राइबल कम्युनिटी, इन सबको उनके प्रयासों से बहुत लाभ हुआ है। साथियों, आज मुझे इस बात की विशेष खुशी है कि प्रोफेसर स्वामीनाथन की विरासत को सम्मान देने के लिए एमएस स्वामीनाथन अवार्ड फॉर फूड एंड पीस शुरू हुआ है। ये इंटरनेशनल अवार्ड विकासशील देशों के उन व्यक्तियों को दिया जाएगा जिन्होंने फूड सिक्योरिटी की दिशा में बड़ा काम किया है। फूड एंड पीस, भोजन और शांति का रिश्ता जितना दार्शनिक है उतना ही प्रैक्टिकल भी है। हमारे यहां उपनिषदों में कहा गया है, अन्नम न निंद्यात् तद्व्रतम, प्राणो वा अन्नम शरीरम अन्नादम, प्राणे शरीरम प्रतिष्ठितम। अर्थात हमें अन्न की, अनाज की अवहेलना या उपेक्षा नहीं करनी चाहिए। प्राण अर्थात जीवन अन्न ही है। इसलिए साथियों, अगर अन्न का संकट पैदा होता है तो जीवन का संकट पैदा होता है। और जब हजारों लाखों लोग के जीवन का संकट बढ़ता है तो वैश्विक अशांति भी स्वाभाविक है।